உதயநிதி பேசுகிறார், ஏன் கொடுக்க வேண்டியதானே உன் அப்பா வீட்டு பணத்தை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு ஒரு துணை முதலமைச்சர், ஒரு ஸ்போர்ட்ஸ் மந்திரி எவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக பேசுகிறாரு பாருங்க. நாங்கள் ஒன்றும் ஏற்கனவே சொன்னது தான், அதை மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பா விட்டா காசை கேட்கல. நான் என்ன கேட்குறேன், அப்போ எதுனா உங்கள் அப்பா வீட்டு சொத்தா உங்கள் தாத்தா வீட்டு சொத்தா? தமிழ்நாடு மக்கள் கட்டுற வரி பணம் உங்கள் அப்பா வீட்டு சொத்தா உங்கள் தாத்தா வீட்டு சொத்தா? அதுவும் மக்கள் வரி பணம் தான், இதுவும் மக்கள் வரி பணம் தான். மக்கள் வரி பணத்தை பற்றி பேசுகிறதுக்கு உதயநிதிக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்களும் உங்கள் மச்சானும் சேர்ந்து சபரீசனும் சேர்ந்து 30,000 கோடி 2 வருஷத்தில் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி பிடிஆர் சொல்கிறாருன்னா, மக்கள் வரி பணத்தை பேசக்கூடிய அடிப்படை தகுதி உங்களுக்கு இருக்கா? நாகரிகமாக பேசிக்கொள்ளுங்க, இப்போ பேசுங்க. அது என்னென்னமோ சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு திருமாவளவன், எங்களை பயமுறுத்துகிறாங்க. உங்களையே பயமுறுத்துகிறாங்க. கல்வி திட்டத்திற்கான தொகையை நிறுத்தி வைப்பது ஒரு பிளாக்மெயில் நடவடிக்கை, அச்சுறுத்தல் நடவடிக்கை. இதை இந்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். 500 கோடி கொடுக்க மாட்டேன்னு பயமுறுத்துறாங்க. 500 கோடி புது கல்விக் கொள்கையை பாராது நீ இப்போ இது பின்பற்றினா கொடுக்குறேங்கிறான். அது இல்லைன்னா உன் கல்விக் கொள்கையை வச்சுன்னா வச்சுக்க, நீ கருணாநிதியை பற்றி பாடத்தை நடத்து, ஈவேராவை பற்றி பாடத்தை நடத்து வச்சுக்கப்பானுதான்னு சொல்கிறாங்க. எங்கே பயமுறுத்துறாங்க? ஆக இந்த திருட்டு கூட்டம் இதை ஒரு பெருசாக்கி 500 கோடி அமுக்கிறதுக்காக இவ்வளோ வேஷம் போடுறாங்க.